காலையில் எழுந்து பார்த்த கிஷோருக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்தது. அவனும் நிதியும் லில்லியின் காரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டு போனதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கார் எடுத்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தது. கிஷோரும் நிதியும் அதற்குள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இரவு அவர்கள் தப்பித்து போனதெல்லாம் வெறும் பிரம்மையா என்று இருவரும் மாறி மாறி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இருவருக்கும் எப்படி ஒரே கனவு வர முடியும் என்று தோன்றியது. பின் சரி என்று அப்போதைக்கு லில்லியிடம் மாட்டிக்கொள்ளாமல் அவர்கள் அரண்மனைக்குள் சென்று படுத்து கொண்டார்கள். மறுநாள் லில்லி அவர்களுக்கு விருந்து சமைத்து கொடுத்த பிறகு எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது கிஷோர் நேரடியாக இந்த கார் விஷயத்தை பற்றி கேட்டான். என்ன கேட்குறீங்க கிஷோர், எனக்கு புரியல என்று அதிர்ந்து போனாள் லில்லி. திரும்பவும் கேட்குறேன், இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு உங்ககிட்ட வண்டி இருக்குன்னு ஏன் எங்ககிட்ட மறைச்சிங்க என்று கேட்டான் கிஷோர். மீண்டும் கொஞ்ச நேரம் பதில் எதுவும் சொல்லாமல் ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தாள். ஃபர்ஸ்ட், இந்த அரண்மனைக்குள்ளே ஒரு கார் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு எனக்கு புரியல. நைட்டு வந்து உங்கள் ரூமில் தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு அது தெரிய வந்துச்சு என்று கேட்டாள் லில்லி. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் நடிக்க வேண்டாம். நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னெல்லாம் என்னை குற்றவாளியாக பார்க்காதீங்க. நீங்கள் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வழி தெரியாமல் வந்து நின்னவங்க கிட்ட வெளியே போகலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி சொல்லணும்? உங்களுக்கு என்ன உள்நோக்கம் அதில் இருந்துச்சு என்று கேட்டான் கிஷோர். உள்நோக்கமா? என்கிட்ட எந்த உள்நோக்கமும் இல்லை. நான் நிஜத்தை தான் சொன்னேன். இங்கேருந்து யாருமே வெளியே போக முடியாது. நான் கூட இங்கேருந்து பல வருஷமாக வெளியே போகலை. நான் என்ன உங்களை இங்கே பிடிச்சி வச்சுட்டு இருக்கேனா என்று கேட்டாள் லில்லி. இங்கே பாருங்கள், நல்லவங்க மாதிரிலாம் நடிக்க வேண்டாம். உங்ககிட்ட ஓடக்கூடிய ஒரு கார் இருக்குது. அதோட சாவியை நீங்கள் பத்திரமா தலையணைக்கு அடியில் மறைச்சி வச்சு படுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் அது எதுக்காகன்னு எனக்கு புரியவே இல்லை. நானும் நிதியும் ராத்திரி உங்கள் ரூமுக்கு வந்தோம். அந்த சாவியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போனோம். அப்படியே நாங்கள் பத்திரமா இந்த இடத்த விட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா இந்த அரண்மனைக்கே திரும்ப வந்திருக்கோம். நாங்கள் ஓட்டிட்டு போன கார் இதே இடத்துல இங்கேயே நிற்கிது. அது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் ஏதாவது மந்திரம் தந்திரம் பண்ணுறீங்களா என்று கேட்டான் கிஷோர். கிஷோர் சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் லில்லி. என்னது, வெளியில் இருக்கிற கார் எடுத்துக்கிட்டு 30 கிலோமீட்டர் போனீங்களா என்றபடி மீண்டும் சிரிப்பை தொடர்ந்தாள். கிஷோரும் நிதியும் முகத்தை மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். ஹலோ, ஒரு நிமிஷம், சிரிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? நீங்கள் எங்களை நல்லா ஏமாற்றிருக்கீங்க. நீங்கள் எங்களை வச்சு என்ன பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருந்தீங்க? நீங்கள் ரொம்ப வருஷமாக காட்டுக்கு நடுவில் வாழ்ந்ததுனால உங்களுக்கு திடீர்னு மனுஷக்கறி சாப்பிட்ணுன்னு ஏதாவது ஆசை வந்துருச்சோ என்னவோ, அதனால தான் எங்களை இங்கே பிடிச்சி வச்சுருக்கீங்களா? அப்புறம் உங்கள் அறையில் நாங்கள் பார்த்த அந்த தலை நீங்கள் ஏற்கனவே வெட்டி சாப்பிட்ட ஒரு மனுஷனோட தலை தானே. ஏன் தலையை சாப்பிட்ருக்கலாமே, அதென்ன ஞாபகார்த்தமாக வச்சுருக்கீங்களா என்று கோபமாக கேட்டான் கிஷோர். அதை கேட்டு மேலும் வயிறு வலிக்க சிரித்தாள் லில்லி. கிஷோர், உங்களோட கற்பனை திறமை அபாரமாக இருக்குது. நீங்கள் நியாயமாக ஒரு ரைட்டராக இருந்திருக்க வேண்டிய ஆள் என்று சொன்னாள் லில்லி. கிஷோர் ஏற்கனவே ரைட்டர் தான் என்று அவளுக்கு தெரியாது. இங்கே பாருங்க பாட்டி, போதும். நீங்கள் ஏதோ ஒரு தப்பான உள்நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். டேரெக்டாக அதை ஒத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி வழி தவறி இங்கே வந்த மற்ற ஆட்களை நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் மான்கறி உண்மையிலேயே நல்லா சமைச்சிருந்தீங்க, எனக்கு அது மட்டும் தெரியல. நீங்கள் கூடவே நல்ல ஒரு வேட்டைக்காரங்கன்னு எனக்கு தெரியுது. மிருகங்களை வேட்டையாட தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு மனுஷங்களை வேட்டையாடுறதுல என்ன கஷ்டமாக இருக்க போகுது? அதில் பாதி செத்துருவான். அதானே உங்களுக்கு பலம். இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு புதைச்சிருக்கீங்க? உங்கள் அரண்மனைக்குள்ளே இருக்கிற மரத்துக்கு கீழெல்லாம் இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு புதைச்சிருக்கீங்க என்று நிறுத்தாமல் கேட்டுக்கொண்டே இருந்தான் கிஷோர். ஐயோ கிஷோர், போதும் போதும், என்னை தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு பெரிய ஜோக் மாதிரி தெரியுது. இப்படி எனக்கு இத்தனை வருஷத்தில் யாருமே ஜோக் சொன்னதில்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க கிஷோர்? இங்கேருந்து தப்பிச்சு போகிற வழியை நான் மறைச்சி வச்சுருந்தேனா? அப்புறமா என்னோட அரண்மனைக்குள்ளே ஒரு கார் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாங்க முதல்ல நம்ம அதை போய் பார்ப்போம் என்று சொன்னாள் லில்லி. கிஷோர் தைரியமாக எழுந்து அவளோடு போனான். நிதி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். மூவரும் வேக வேகமாக கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு போனார்கள். காரை மறைக்க வைத்திருந்த அந்த ஓலை மறைப்பை எடுத்து பார்த்தார்கள். அப்போது நின்று கொண்டிருந்த அந்த காரை பார்த்து அதிர்ந்து போனான் கிஷோர். காலையில் அவர்கள் அமர்ந்திருந்த அதே கார் தான், ஆனால் அதைவிட அதிகமாக துருப்பிடித்திருந்தது. நேற்று இரவு அதை எடுத்தபோது அவர்களுக்கு அது மிகவும் நவீனமாக தோன்றியது. இருவரும் மெய்மறந்து உறங்கும் அளவிற்கு அது சௌகரியமாக இருந்தது. ஆனால் இப்போது என்னவென்றால், இது எதுவுமே இல்லாமல் இரும்பு கடைக்கு போடக்கூட லாய்க்கில்லாத ஒரு விஷயமாக அந்த கார் மாறியிருந்தது. கிஷோரால் அதுதான் இந்த காரா என்று நம்பவே முடியவில்லை. கிஷோர் அதிர்ச்சியுடன் பார்த்தான். என்ன நடக்குதுங்க? எப்படி இந்த கார் இப்படி மாற முடியும்? நான் நேற்று நைட்டு தான் இந்த காரை யூஸ் பண்ணி இங்கேருந்து பல கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி போனோம். டயர்டாக இருக்குன்னு இதுக்குள்ளே தான் படுத்து தூங்கினோம். அப்போல்லாம் புதுசாக இருந்துச்சு.
இப்போ எப்படி இது இவ்வளோ பழசாகி போச்சு? என்ன பண்ணீங்க நீங்கள் என்று கேட்டான் கிஷோர் கோபமாக. ஐயோ கிஷோர், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு ஒரு வில்லி மாதிரியே தோணுது? நான் என்ன அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஆள் மாதிரியா இருக்கேன்? நான் ஒரு வயசான கிழவி. உங்களை கொல்லணும்னு திட்டம் போட்டாலே அது உங்கள் காதில் விழுந்துடும். எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது. என்னை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நானே ஒரு பேய் மாதிரியோன்னு எனக்கே பயமாக இருக்குது என்று சொன்னாள் லில்லி. நடிக்காதீங்க லில்லி, நீங்கள் பேயா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு மந்திர தந்திரமெல்லாம் தெரியும் தானே? அதை வச்சு தான் நீங்கள் ஏமாத்துறீங்க. எங்களை இந்த மலை காட்டுக்கு நடுவில் காடு மேடெல்லாம் சுத்த விட்டு இங்கே வர வச்சது கூட நீங்கள் தானே? எல்லாம் உங்களோட திட்டம் தானே? எதுக்காக என்று சத்தம் போட்டு கேட்டான் கிஷோர். அதே நேரம் நிதி கிஷோரை கட்டுப்படுத்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அட கடவுளே, இந்த பையனுக்கு என்னாச்சு? வரும்போது நல்லா தானே இருந்தான். இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளோ கற்பனை பண்ணுறீங்க? இப்போ இவன் ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு போக போக எனக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போகணும் போல இருக்கு. இங்கே பாரு தம்பி, நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு சாதாரண வயசான பாட்டி, தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் வழி தெரியாமல் வந்துட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் உதவி பண்ணலான்னு வந்தேனே தவிர எனக்கு உங்ககிட்ட எந்த உள்நோக்கமும் இல்லை. நீங்கள் கிளம்புறதுனா தாராளமாக இங்கேருந்து கிளம்பி போகலாம். ஆனால் இந்த வழி எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்போவோ இங்கேருந்து போயிருப்பேன். உங்களோட ரிஸ்கில் நீங்கள் போகலாம். ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கேருந்து வெளியே போக குறைஞ்சது நீங்கள் 50-60 கிலோமீட்டராவது நடந்து போக வேண்டியிருக்கும். அது யாருக்குமே சாத்தியம் இல்லை. நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னுடைய இந்த ஓட்டக்காரை எங்கள் குடும்பத்தோட நினைவாக நான் வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக அதுக்கு சரிப்பட்டு வராது. அப்புறம் இன்னொரு பெரிய சிக்கலும் இருக்குது. நீங்கள் 50 கிலோமீட்டர் போனால் மட்டும் பத்தாது. நீங்கள் இந்த காட்டில் இருந்து உள்ளே போகிறீங்களா வெளியே போகிறீங்களான்றது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த வழி எனக்கே இத்தனை வருஷமாக தெரியாது. ஸோ என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாதது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதுக்குன்னு என்னை இந்த அளவுக்குலாம் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னோட திட்டம் இல்லை. நீங்கள் சொல்கிற எதுவுமே ஒரு மனுஷ சக்திக்கு உட்பட்ட விஷயமா தெரியல. என்னால் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க முடியாது. என்னால் ஒரு டேபிளையே தள்ளி வைக்க முடியாது. நான் எப்படி இவ்வளோ பெரிய வழியை மாற்றி வச்சு உங்களை குழப்ப முடியும் என்று கேட்டாள் லில்லி. லில்லி இவ்வளவு பேசிய பிறகும் கிஷோருக்கு அவளிடம் கேட்க எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் மனதில் லில்லியின் மேல் இருந்த சந்தேகம் சுத்தமாக போய்விடவில்லை. இங்கே பாருங்க, நான் ரொம்ப வயசானவன், ரொம்ப வீக்கான ஒரு ஆள். என்னை பார்க்க வர்றவங்க யாருமே கிடையாது. அதனால் தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே வழி தப்பி வந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதும் உங்களை சாப்பிட வைக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தனியாக இருந்திருந்தே வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்திருக்கேன். எல்லாம் இழந்தாகணும்னு என்னுடைய உள்நோக்கம் கிடையாது. இங்கேருந்து எப்படியாவது விடுதலை வாங்கிட்டு வெளியே போகணுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அது நடக்காமலே போயிடுச்சு. உங்களால் என்னை இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போக முடிஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பர்சனலாக எனக்கே இங்கே அடைஞ்சு கிடக்கிறதுல விருப்பம் இல்லை. இதில் எப்படி நான் உங்களை இங்கே அடைச்சி வைப்பேன் என்று சொன்னாள் லில்லி. கிஷோருக்கு அதை கேட்க சற்று வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் அதை நம்ப அவன் தயாராக இல்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் கதையை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே போகிறீங்க. அதெல்லாம் நான் நம்புறதல்ல. உங்களுக்கு தான் இங்கேருந்து வெளியே போக வழி தெரிஞ்ச காட்டுவாசிகளெல்லாம் தெரியும்னு சொன்னீங்கல்ல. நேற்று இறந்து போன அந்த காட்டுவாசிக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை இந்த காட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாரா? அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட புதுசாக கதை அளந்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் கிஷோர். ஐயோ கிஷோர், நான் தான் சொன்னேன்ல, இங்கேருந்து வெளியே போக குறைஞ்சது 50-60 கிலோமீட்டர் போகணும்னு. என்னால் எப்படி 50 கிலோமீட்டர் நடக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் அதை இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணதில்லைன்னு நினைக்கிறியா? இல்லை, கண்டிப்பாக பண்ணேன், கட்டாயமாக பண்ணேன். நானும் காட்டுவாசிங்க கூட சேர்ந்து இந்த சாலை வழியாக தான் பயணம் பண்ணியிருக்கேன். இந்த சாலையில் என்றைக்குமே வண்டி வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் காட்டுவாசிங்க நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகிற வரைக்கும் என் கூட வர மறுத்துட்டாங்க. அவங்க அவங்களோட வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. காட்டோட ஆழத்திலிருந்து இங்கே வர்றதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் கூட என் கூட துணைக்கு வரல. நான் தனியாக எப்படி அந்த பாதையை கடந்திருக்க முடியும்? காட்டு மிருகங்கள் எவ்வளோ மோசமானதுன்னு உங்களுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணுமா? ஒரு நாள் ராத்திரி கூட நான் இந்த காட்டுக்குள்ளே தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இப்போ கூட மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ல முடியாது, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தால் தான் இங்கே இருக்கேன். இந்த அரண்மனையை பாருங்கள், எப்படி அது இடியாமல் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த அரண்மனை எனக்கு பயன்படுறதை விட காட்டு மிருகங்களுக்கு தான் அதிகமாக பயன்படுது. நீங்கள் மொட்டை மாடிக்கு போனால் பாம்புகளை பார்க்கலாம், குரங்குகளை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம். இது காட்டோட ஒரு பகுதி ஆகிப்போச்சு. நான் தான் இந்த காட்டுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு ஆளாக இங்கே தனி மரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னை காப்பாற்ற யாருமே வரல என்று சொன்னாள் லில்லி. அதை சொன்னதும் அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்ததும் கிஷோருக்கு லில்லியின் முகத்தை பார்க்க ரொம்பவே குழப்பமாக இருந்தது. அழும்போது கூட அந்த முகத்தில் ஒரு சுருக்கம் விழவில்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு 18 வயதை தாண்டி இருக்கக்கூடிய பெண்ணாக இவள் இருக்க மாட்டாள் என்றுதான் கிஷோர் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தான். கிஷோரை தட்டினாள் நிதி. டே கிஷோர்,
உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அவங்கள எப்படி நீ இந்த மாதிரி சொல்லலாம்? அவங்க கண் கலங்கி அழுகுறாங்களே, உனக்கு அவங்க மேலே பரிதாபமே வரலையா? மிருக மாதிரி நடந்துக்கிறியே என்று கேட்டாள் நிதி. நிதி, நீ என் கூட தானே இருந்த. எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கும் நடக்கலையா? 2 பேரும் ஒரே கனவு காணலை? அதெல்லாம் என்ன மேஜிக்கா? எப்படி நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு கண்ணீர் விட்ட உடனே அவங்கள நம்ப ஆரம்பிக்கிற? உன் கூட சேர்ந்து தப்பிக்க பிளான் பண்ண பார்த்தெல்லாம் என்ன சொல்லணும். இங்கேருந்து வெளியே தப்பிக்கிறத பற்றி யோசிக்காத. இந்த பாட்டி இப்போ புதுசாக ஏதோ ஒரு கதை அளந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழியை ஏன் மறைச்சிட்டிங்கன்னு கேட்டால் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுது. இது பெரிய பிரச்சனை. இந்த பங்களா விட்டு போனால் யாரோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. எனக்கு இந்த பாட்டி சொன்னதில் எந்த விதமான நம்பிக்கையும் வரவே இல்லை. எனக்கு இவங்க சொன்ன மாதிரி அந்த காட்டுவாசிகளை பார்த்தா தான் நம்பிக்கை வரும். அப்புறம் நேற்று இறந்து போன அந்த காட்டுவாசியோடைய சாவில் கூட ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அவன் எப்படி செத்தான்னு முதல்ல தெரியல. சரி, அதெல்லாம் இப்போது கேட்டுட்ருக்கேன். எல்லா மர்மத்துக்கும் ஒரு நாள் விடை கிடைக்கும். எல்லாத்தையும் இப்போவே எதிர்பார்க்க முடியாது. எனக்கு வேறு வழி இல்லை. நான் இந்த பங்களாவுக்குள்ளே தான் இருந்தாகணும். நான் முடிஞ்ச அளவு இங்கேயே இருந்து சீக்கிரமாக வெளியேறதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று கிஷோர் சொல்லிவிட்டு அரண்மனைக்குள் தன்னுடைய அறையில் போய் படுத்து கொண்டான். நிதி கிஷோர் திட்டியதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று லில்லிக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்படி நேரம் ஓடிக்கொண்டிருக்க அந்த அரண்மனையின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது.